தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன். இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, பரிசுத்தாவியின் துணையை தேடி ஜெபிப்போம். ஓ பரிசுத்தாவியே, எங்களை ஆட்கொள்ள வாரும், எங்களை வழிநடத்த வாரும். ஆண்டவருடைய இரக்கம், இந்த தெய்வீக இரக்கத்தை பற்றி உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபையை தாரும். இந்த தெய்வீக இரக்கத்திற்கு எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். நிரந்தரம் இந்த தெய்வீக இரக்கம் வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு இந்த மண்ணுலக வாழ்க்கை அபிஷேகத்தோடு வாழ எங்களுக்கு துணை புரியும். பரிசுத்த மாதாவே, இரக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு இரக்கத்தின் சாட்சியாக இந்த மண்ணுலகிலே வாழ்ந்த பரிசுத்த மாதாவே, இந்த நேரங்களில் எங்களுக்காக பரிந்து பேசும். ஆண்டவருடைய இரக்கத்தை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித ஃபவுஸ்டீனாவே, எங்களுக்காக பரிந்து பேசும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறையேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்று ஒரு பெரிய சந்தோஷத்தின் மகிழ்ச்சியின் நாள் தான். ஏனென்றால் கடவுளின் இரக்கத்தின் திருவிழாவை இன்று திருச்சபை கொண்டாடுகிறது. கடவுளின் இரக்கம் என்ன என்பதை பற்றி நாம் தியானிக்கிறது மிகவும் நல்லதுதான். கடவுள் இரக்கம் என்றால் என்ன? அது ஒரு சில வார்த்தைகளினாலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாவியின் மீது கடவுள் வெளிப்படுத்துகின்ற அன்புதான் இரக்கம். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே பாவத்தில் பிடிக்கப்பட்ட பெண், அவள் பாவிதா, அவளுக்கு தகுதியொன்றும் கிடையாது. ஆனால் கடவுள் அவள் மீது இறங்கி அவள் பாவங்களை மன்னித்து அவளை உயர்த்துகிறார். பாவியின் மீது ஆண்டவர் காண்பிக்கின்ற அன்புதான் இரக்கம். தகுதியில்லாதவர்கள் மீது ஆண்டவர் காண்பிக்கின்ற அன்புதான் இரக்கம். அதாவது ஆண்டவருடைய திருத்தூதனாகிய பேதுரு 3 முறை கடவுளை மறுதலித்தார், எனக்கு தெரியாது என்று மறுதலித்தார். ஆதலால் பேதுரு தகுதி இல்லாதவனாக மாறினார். ஒரு திருத்தூதன் என்ற திருத்தூதனுடைய அந்த பதவிக்கு ஏற்றார் போல அவன் ஒழுகலை. 3 முறை மறுதலித்தார், தகுதி இழந்தார். பேதுருவின் மீது ஆண்டவர் மறுபடியும் அன்பு செலுத்தினார். தகுதி இழந்தவர்கள் மீது ஆண்டவர் காண்பிக்கின்ற அன்புக்கு சொல்லுகின்ற பெயர் தான் இரக்கம். லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 8ஆவது இறைவசனத்தில் ஏற்கனவே புனித பேதுரு, ஆண்டவரே நான் பாவியான மனிதன், என்னை விட்டு விலகும் என்று புலம்புகிறார். மத்தேயு நற்செய்தி 16ஆவது அதிகாரத்தில் 18-19 இறைவசனங்களில் பேதுருவை ஆண்டவர் பாறையாக மாற்றி அந்த பாறையின் மீது என்னுடைய சபையை கட்டுவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். இது பேதுரு மறுதலிப்பதற்கு முன்னாலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தான். இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பதற்கு முன்னாலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. அவன் மறுதலித்ததினால இயேசு கிறிஸ்துவுக்கு அவனே திருச்சபையின் பாறையாக தலைவராக மாற்றாமல் இருந்திருக்கலாம். இருந்தாலும் அவனுடைய தகுதியின்மையை பாராமல் இயேசு கிறிஸ்து அவன் மீது அன்பு பொழிந்தார். இந்த அன்புக்கு சொல்லுகின்ற பெயர் தான் இரக்கம். மறுபடியும் தெய்வீக இரக்கத்தை பற்றி இப்படி நமக்கு சொல்லலாம். இழந்து போனவர்கள் மீது கடவுள் காண்பிக்கின்ற அன்புக்கு சொல்லுகின்ற பெயர் தான் இரக்கம். இழந்து போனவர்கள் யார்? லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 3ஆவது இறைவசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். 99 ஆடுகள் நீதிமான்கள்
அவர்களுக்கு இரக்கம் தேவையில்லை என்று சொல்லலாம். கட்டளைகள், விதிமுறைகள், பாரம்பரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் இழந்தவன், முட்புதரில் பற்றி கிடக்கிறவன், இழந்தவன், 99 ஆடுகளுக்கு இரக்கம் தேவையில்லை. இழந்தவன், ஓடி மறைந்தவன், சமூகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவன். அதனால இழந்து போனவர்களை தேடி சென்று அவர்களை தோளிலேற்றி அவர்களுக்கு முத்தம் கொடுத்து அவர்களை அரவணைக்குகின்ற கடவுளின் அன்புக்கு சொல்லுகின்ற பெயர் தான் இரக்கம். மறுபடியும் விழுந்து கிடக்கிறவர்கள் மீது கடவுள் காண்பிக்கின்ற அன்புக்கு சொல்லுகின்ற பெயர் தான் இரக்கம். அதாவது லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 25வது இறைவசனத்திலிருந்து நல்ல சமராயனுடைய உவமையை நாம் வாசிக்கிறோம். நல்ல சமராயன் ஜெருசலேமிலே தங்க வேண்டியவன் தான். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதற்கேற்றாற் போல வாழ வேண்டியவன். ஏதோ சூழ்நிலையின் கட்டாயத்தினாலே அவன் பாவம் செய்தார். ஜெருசலேமில் இருந்து எரிகோ போனார். கீழே விழுந்தார். விழுந்து கிடந்தான். விழுந்து கிடந்தவனே அருகில் சென்று கட்டி தழுவி முத்தமிட்டு அவனுக்கு தகுதி கிடையாது. அவன் ஆண்டவருடைய அன்பு பெற்றுக்கொள்ள அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை. இருந்தும் கூட அவனை தேடி சென்று அவனை தோளில் சுமந்து அவனை விடுதியில் சேர்த்து பைஸ்டாண்டராக தங்கி இருந்து அவனை குணப்படுத்துகின்ற கடவுள். அதாவது விழுந்து கிடக்கிறவர்கள் மீது கடவுள் காண்பிக்கின்ற அன்புக்கு சொல்லுகின்ற பெயர் தான் இரக்கம். அதனால கடவுளுடைய இரக்கம் மேலானது. அது வருணிக்க முடியாது, சொல்ல முடியாது. அதனால புனித ஃபவுஸ்டீனாவிடம் ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தை பற்றி சொல்லது என்னவென்று நீங்கள் தெரிஞ்சிருக்கிறது நல்லதுதான். மகளே, உன்னுடைய பாவம் ஒரு முட்புதர் போல், ஒரு புஷ், ஒரு முட்புதர் தான். ஆனால் என்னுடைய இரக்கமோ மலை போல் உயர்ந்தது. வித்தியாசம் பார்க்கணும். ஆண்டவருடைய இரக்கம் மலையை போல உயர்ந்தது, இமயமலையை விட மேலானது. இந்த மண்ணகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மலைகளையும் விட உயர்ந்தது கடவுளுடைய இரக்கம். உன்னுடைய பாவம் ஒரு புஷ், ஒரு முட்புதர். அதனால பாவமா மேலோங்கி நிற்கிறது இரக்கமா? கடவுளுடைய இரக்கம் தான். அதனால கடவுளின் இரக்கம் மனிதனின் பாவத்தை மூடுகிறது. அதனால தான் இயேசு ஆண்டவர் புனித ஃபவுஸ்டீனாவிடம் இப்படி சொல்கிறார், மகளே, go to the world, உலகத்திற்கு செல்லுங்கள், என்னுடைய இரக்கத்தை பறைசாற்றுங்கள். சேசப்பாவுக்கு இப்படி சொல்லி இருந்திருக்கலாம், go to the church, திருச்சபையிடம் செல்லுங்கள், விசுவாசிகளிடம் செல்லுங்கள் என்று சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா கடவுள் அப்படி சொல்லல, go to the world. மகளே, அப்படிதான் ஃபவுஸ்டீனாவினுடைய டைரியில 699ஆம் நம்பர்ல, என் மகளே, என்னுடைய உணர்ந்து கொள்ள முடியாத, உள்வாங்க முடியாத இரக்கத்தை பற்றி உலகத்துக்கு எடுத்து சொல்லுங்கள். திருச்சபைக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று அல்ல, விசுவாசிக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று அல்ல, மாறாக எல்லா மக்களுக்கும் இந்த இரக்கத்தை நீ வழங்க வேண்டும், நீ இரக்கத்தின் செக்ரட்டரியாக மாற வேண்டும் என்று புனித ஃபவுஸ்டீனாவிடம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதனால் தெய்வீக இரக்கம் இந்த மண்ணகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் உரியதுதான். அது பாவிகளுக்கு, அது தகுதியில்லாதவர்களுக்கு, அது இழந்து போனவர்களுக்கு, அது விழுந்து கிடக்கிறவர்களுக்கு, அது எதிரிகளுக்கு ஆக வழங்கப்பட்டதுதான். அதனால இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே,
ரோமா திருமுகத்தில் 5வது அதிகாரத்தில் 5வது வசனம் நான் இப்படி வாசிக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. எந்த எதிர்நோக்கு? எல்லா மனிதர்களும் எல்லா காலங்களிலும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து இரக்கத்தை எதிர்நோக்கலாம். ரோமா 5:6 நாம் இப்படி வாசிக்கிறோம். நாம் வலுவற்று பலவீனர்களாக இருந்த பொழுது, இறைப்பற்றின்றி வலுவற்றிருந்த பொழுது கடவுள் நமக்காக உயிரிழந்தார். அப்படி உயிரிழந்து கடவுள் நம் மீது அன்பு காட்டினார். பலவீனர்கள் மீது, பாவிகளின் மீது ஆண்டவர் செலுத்துகின்ற அன்பு, இந்த அன்பு தான் இரக்கம் என்று புனித பவுல் ரோமா 5:6 வெளிப்படுத்துகிறார். இறைப்பற்றின்றி வலுவற்றிருந்த பொழுது கடவுள் குறித்த காலத்தில் எனக்காக இறந்து தன்னுடைய அன்பு செலுத்தினார். ஆதலால் வலுவற்றவர்களுக்கு மீது கடவுள் காட்டுகின்ற அன்புக்கு சொல்லுகின்ற பெயர் தான் கடவுளின் இரக்கம். அதனாலதான் இந்த இரக்கத்தின் திருவிழா இந்த காலகட்டத்தின் திருவிழா தான். அதனால புனித ஃபவுஸ்டீனாவுக்கு ஆண்டவர் காட்சி அளிக்கும் பொழுது இந்த திருவிழாவை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மகளே, ஐ டிசையர் த ஃபீஸ்ட் ஆஃப் மெர்சி. நான் இந்த திருவிழா கொண்டாடப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், மை ஹார்ட் ரிஜாய்சஸ் வித் திஸ் ஃபீஸ்ட். இந்த திருவிழாவில் என்னுடைய உள்ளம் பூரிப்படைகிறேன். அப்ப இந்த திருவிழா ஏற்படுத்துவதன் மூலம் அநேகம் மக்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை தேடி வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவினுடைய அரவணைப்பில் தெய்வீக இரக்கம் பெற்றுக்கொள்ளுகின்றவர்களாக மாற வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறாரு. ஃபவுஸ்டீனா வழியாக ஏன் ஆண்டவர் இந்த திருவிழா கொண்டாட வேண்டும் என்று விரும்புகிறார்? எல்லா மக்களும் தேவனுடைய இரக்கத்தை பெற வேண்டும். ஒருவன் போலும் இழந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய அன்பு ருசிக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவனுடைய ஏக்கம் தான் இந்த திருவிழாவில் அடங்கி இருக்கிற மறையுண்மை. அதனால இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இரக்கத்தின் ஆண்டவருடைய திருவிழா ஒரு சாதாரணமான திருவிழா அல்ல. இறை மக்கள் அனைவரும் ஆண்டவருடைய அன்பையும் ஆற்றலையும் வல்லமையும் ஆறுதலையும் விடுதலையும் அபிஷேகத்தையும் வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக, அவர்கள் உயர்த்தப்படுவதற்காக, அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக, அவர்களே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் கொடுத்த ஆண்டவருடைய அன்பின் அடையாளம்தான் இந்த பரிசுத்த திருவிழா. அதனால கடவுளுடைய இரக்கத்தை பற்றி திருத்தந்தை ஜான் பால் இப்படி சொல்கிறார். கடவுளுடைய இரக்கத்தை பற்றி அவர் இப்படி சொல்கிறார், இவ்வுலகில் ஒரு மனிதனுக்கு இறை இரக்கத்தை தவிர தேவையானது என்று ஒன்றுமே இல்லை. இந்த மண்ணுலகில ஒரு மனிதனுக்கு இறை இரக்கத்தை தவிர தேவையானது என்று ஒன்றுமே இல்லை. மறுபடி அவர் சொல்கிறார், மனித வாழ்க்கையின் கஷ்டங்களையும் மனிதனின் இரங்குதற்குரிய நிலையையும் நன்கு உணர்ந்தமையால் நன்மையே மட்டும் வழங்கும் ஒரு அரசனின் தாராள தன்மையே உள்ளடக்கிய இவ்விறை அன்பு மனிதனே அவனது பலவீனங்களிலிருந்து பரிசுத்தத்தின் உச்சத்திற்கு அழைத்து செல்கிறது. புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது சிம்பிள் லாங்குவேஜில் நான் சொல்லித்தரேன். அதாவது கீழே விழுந்து கிடக்கிற மனிதன், பாவங்கள் மாட்டி தவிக்கிறவன், ஒரு சில பலவீனங்களில் வாழ்கிற இறை மகன், அந்த மகனே தாராள உள்ளத்தோடு அன்பு நிறைந்த உள்ளத்தோடு கடந்து சென்று கரங்களில் தூக்கி அவனை உயர்த்துகின்ற தெய்வீக வல்லமைக்கு, ஆண்டவருடைய அன்புக்கு, இந்த அன்பு பெற்றுக்கொள்ள அவனுக்கு தகுதி இல்லை.
அப்போ ஒரு தாராள உள்ளம் படைத்த அரசனை போல விழுந்து கிடக்கிறவனை உயர்த்துகின்றது தான் கடவுளின் இரக்கம் என்று புனித ஜான் பால் திருத்தந்தை தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறார். நீங்கள் இதை பற்றி உணர்ந்து கொண்டேன் என்று நான் உணர்ந்து கொள்கிறேன். ஏனென்றால் இவ்வுலகில் மனிதனுக்கு தெய்வீக இரக்கத்தை தவிர தேவையானது ஒன்றுமே இல்லை. இந்த இரக்கம் பெறுவதற்கு, சிம்பிள் லாங்குவேஜில் நான் அது விளக்குகிறேன், இந்த இரக்கம் பெறுவதற்கு மனிதனுக்கு தகுதி இல்லை. ஆனால் கடவுள் தன்னுடைய தாராள உள்ளத்தினால தகுதியில்லாத மனிதனை கரங்களில் எடுத்து அவனுடைய கடவுளுடைய அன்புக்கு, கடவுளுடைய ஆற்றலுக்கு, கடவுளுடைய வல்லமைக்கு அவனை உயர்த்துகிறார், அவனை கட்டி தழுவுகிறார். இதுதான் தெய்வீக இரக்கம் என்று புனித 2ஆம் ஜான் பால் திருத்தந்தை நமக்கு சொல்லி தருகிறார். அதனால தெய்வீக இரக்கத்தை நாம் தேட வேண்டும். இந்த திருவிழா கொண்டாடப்பட வேண்டும் என்று புனித ஃபவுஸ்டீனாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இந்த திருவிழா ஏற்படுத்தியது புனித 2ஆம் அருள் சின்னப்பர் தான், திருத்தந்தை தான். 2000 ஆண்டில் தான் இந்த திருவிழா திருச்சபையில கொண்டாட தொடங்கியது. 70 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த திருவிழா கொண்டாடப்பட வேண்டும் என்ற விருப்பம் ஆண்டவர் ஃபவுஸ்டீனாவுக்கு வெளிப்படுத்தினார். மகளே, இந்த திருவிழா கொண்டாடப்பட வேண்டும். இந்த திருவிழா கொண்டாடப்படும் பொழுது அநேக மக்கள் என்னுடைய இரக்கத்தை தேடி வருவார்கள், அநேக மக்கள் என்னுடைய இரக்கத்தை அனுபவிப்பார்கள், அநேக மக்கள் ஆண்டவருடைய ஆற்றலையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வார்கள் என்று கடவுள் ஃபவுஸ்டீனாவுக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இரக்கத்தின் திருவிழா நாம் கொண்டாடுகின்ற பொழுது நிரந்தரம் கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய ஆற்றல், கடவுளுடைய வல்லமை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். புனித பவுலுடைய வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்கிறது மிகவும் நல்லதுதான். புனித பவுலுக்கு முதலில் கிடைத்தது இரக்கமா அருளா? இது ஒரு சாதாரண கேள்விதான். ஒரு மனிதனுக்கு முதல்ல அருள் வேணுமா, இரக்கம் வேணுமா? பாவம் செய்தா, நான் ஒரு பாவி என்று, நான் பாவிதான், பாவம் செய்து இறைத்தன்மை இழந்த எனக்கு அருளா முதலில் வழங்கப்பட வேண்டியது இல்லை இரக்கமா? ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நாம் ஏற்கனவே சொன்ன எடுத்துக்காட்டு தான். அதாவது பாவம் செய்து விபச்சாரிணியாக மாறிய பாவத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணுக்கு முதலில் வழங்கப்பட வேண்டியது பரிசுத்தாவியின் அருளா இல்லை இரக்கமா? பாவத்தால் பிடிக்கப்பட்டு அவள் இயேசு கிறிஸ்துவின் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறாள். அப்போ கிறிஸ்து, மகளே என் வரங்கள் உனக்கு தார, அதுவா அல்ல மகளே என்னுடைய இரக்கத்தினால் நான் உன் பாவங்களை மன்னிக்கிறேன். இதை முதல்ல சொல்லணும். மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நான் உன்னை நேசிக்கிறேன், என்னுடைய இரக்க கடலில உன் பாவங்கள் மூழ்கிவிட்டது, என்னுடைய இரக்கத்தின் கடலில உன் பாவங்கள் மூழ்கிருச்சு, இனி நீ பாவி கிடையாது. அப்போ பாவியை பார்த்து, உன் பாவங்கள் என்னுடைய நெஞ்சில நான் ஏற்றுக்கொண்டேன், நீ பாவி இல்ல, நீ மகள் என்று சொல்றது தான் கடவுளுடைய இரக்கம் பிள்ளைகளே. அதற்கு பிறகுதான், அப்ப இரக்கம் காண்பித்ததுக்கு பிறகுதான் கடவுள் வரங்கள் கொடுக்கிறார், கனிகள் கொடுக்கிறார், அருள் வழங்குகிறார். பைபிள்ல 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13வது இறைவசனத்தில் புனித பவுலை பற்றி நாம் இப்படி வாசிக்கிறோம். முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன், ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இறங்கினார். நம்பிக்கை இல்லாதனால, தெரியாமல் இருந்தனால, ஏன் நான் செஞ்சு போன பாவங்களை மன்னிக்க அவர் இரக்கம் காட்டினார். அப்போ பவுல் முதலில் திருச்சபையை துன்புறுத்தியவன்,
திருச்சபைக்கு எதிராக செயல்பட்டவன். அப்படிப்பட்ட பவுல் மீது கடவுள் தன்னுடைய அன்பு இரக்கமாக பொழிந்து அவனை உயர்த்தினார். முதல்ல பவுலுக்கு வழங்கப்பட்டது இரக்கந்தா. விபச்சாரி பெண்ணுக்கு முதல்ல வழங்கப்பட்டது இரக்கந்தா. சக்கேவுசுக்கு முதல்ல கடவுள் என்ன வழங்கினார்? இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, இரக்கந்தா. லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 3வது இறைவசனத்தில காணாமல் போய் தேடி கண்டெடுத்த ஆட்டுக்கு கடவுள் முதல் கொடுத்தது என்ன? இரக்கந்தா. விழுந்து கிடக்கிற ஜெருசலேமின் ஜெரிகோ போனா அந்த மனிதனுக்கு ஆண்டவர் முதல்ல கொடுத்தது என்ன? இரக்கந்தா. இறங்கினார், தோளில் சுமந்தார், பிறகுதான் விடுதியில் கொண்டு சேர்த்தார். 2 நாள் தங்கி இருந்தார். அதற்கு பிறகுதான் 2 தெனாரியம் வரங்கள் கனிகள் அவனுக்கு கொடுத்தார். அப்போ வரங்கள் கனிகள் பிறகு இரக்கம் முதலில். அதனால தான் புனிதா திருத்தந்தை சொல்றாரு, இந்த மண்ணுலகில வாழுகின்ற அத்தனை மனிதர்களுக்கும் கடவுளின் இரக்கம் தான் தேவை. கடவுளின் இரக்கத்திற்காக நீ அழுது புலம்ப வேண்டும். அப்பொழுது உன் குடும்பத்தில் தெய்வீக இரக்கம் பொழியப்படும். நாமான் பழைய ஏற்பாட்டில் நாமான் ஆண்டவரே நோக்கி கடந்து சென்றான், எருசலேத்துக்கு கடந்து சென்றார். என்னத்துக்காக? நீண்ட காலமாக நோய் வாய்ப்பட்டு இருக்கிறார் அந்த சகோதரன். இஸ்ரேல் தேசத்துக்கு கடந்து செல்லுகிறார். எலிஷா இறைவாக்கினரும் அவர் அனுப்பப்பட்டார். எலிஷா இறைவாக்கினன் அவரிடம் என்ன சொன்னார்? நீ ஜோர்தானில் போய் 7 முறை மூழ்கிடு, கடவுளின் மீது இறங்குவார், உன் நோய் நீங்கும். சின்ன விஷயம்தான். ஆனால் நாமான் என்ன செஞ்சா? கோவிச்சிட்டா. என்ன, சிரியாவில் நல்ல ஆறு ஒன்றுமே கிடையாதா? ஜோர்தான் நாட்டுக்கு வரணுமா? நான் தேவையா? ஜோர்தான் நாட்டில் மூழ்கினா என்னோட நோய் நீங்குமா? சும்மா சின்ன விஷயம்தான் சொன்னது, அது கூட கீழ்ப்படிய முடியல. இப்போ பணியாளர் சொன்னார், தலைவரே ஒரு மிகப்பெரிய காரியம்னு சொல்லலையே, இறைவாக்கினர் மூழ்கத்தான சொன்னார். மூழ்கினால் கடவுளுடைய இரக்கத்தை குணமாக நோய் நீங்குதலாக பெற்றுக்கொள்ளலாம். கீழ்ப்படிந்தார். 7 முறை மூழ்கினார். கடவுளுடைய இரக்கத்தை அவன் பெற்றுக்கொண்டார். தெய்வீக இரக்கம் பெற்று அவன் சிரியா நாட்டுக்கு திரும்பி சென்றார். இரக்கம் பெறணுமா? கீழ்ப்படியணும். இயேசு கிறிஸ்து அதனால 7 முறை மூழ்கினார், தெய்வீக இரக்கத்தை பெற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து 7 முறை கதறினார், தெய்வீக இரக்கம் மண்ணகத்தில் கடந்து வருவதற்காக. 7 ஜெபங்கள் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில வைத்து ஜெபித்தார். முதல் ஜெபம், ஒவ்வொரு ஜெபங்களும் நான் இங்க சொல்ல வேண்டியதில்லை. தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று இவர்களுக்கு தெரியாது, ஆதலால் இவர்களை மன்னியும். 7 ஜெபங்களும் விண்ணக தந்தையை நோக்கி, தந்தையே, இந்த சிலுவை வழியாக, என்னுடைய மரணம் வழியாக, என்னுடைய இரத்தம் வழியாக, என்னுடைய காயம் வழியாக, என்னுடைய சிலுவை சாவு வழியாக, விண்ணக தந்தையே, உமது அன்பு, உமது இரக்கம், உமது வல்லமே இந்த மண்ணகத்திலே பொழிந்தருளும் தகப்பனே. 7 முறை மூழ்கினான் நாமான். இயேசு கிறிஸ்து 7 முறை கதறினார். அவனுடைய புலம்பல் வழியாக மண்ணகத்திற்கு இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பற்றி ஃபவுஸ்டீனாவிடம் ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவே, நீர் மரித்தீர், ஆனால் இந்த மரணம் ஆத்மாக்களின் வாழ்க்கைக்கு ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடியது. ஓ வாழ்வின் ஊற்றே, கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே. அதான் கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே. அப்ப இரக்கத்தை பற்றி நமக்கு கண்டுபிடிக்க முடியாது, அது உணர முடியாது. இன்கன்சீவபிள் mercy, உணர்ந்து கொள்ள முடியாத இரக்கம். இன்காம்ப்ரிஹென்சிபிள், புரிந்து கொள்ள முடியாத இரக்கம். அன்இமேஜினபிள், கற்பனை செய்ய முடியாத இரக்கம். அன்பிலீவபிள், நம்ப முடியாது. அவ்வளவு பெரிய இரக்கமா?
நம்ப முடியாது அந்த இரக்கம். அதனால தெய்வீக இரக்கத்தை, ஏசப்பாவனுடைய இரக்கத்தை வருணிக்க வார்த்தைகளே கிடையாது. அதுதான் ஃபவுஸ்டீனா டைரியில் 699 நாம் வாசிக்கிறோம், என் மகளே, என்னுடைய இரக்கத்தை நீ உலகமெங்கும் போய் பறைசாற்றுங்கள். சமாரிய பெண் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொண்டாள். இரக்கத்தை பெற்றுக்கொண்டாள். அவளுடைய எண்ணற்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. 5 கணவர்களை பற்றிய சிந்தனையும் 5 தீமை நிறைந்த எண்ணங்களும் அவள் உள்ளத்தையும் உடலையும் விட்டு மாறியதனால அவள் தெய்வீக இரக்கத்தை பெற்றுக்கொண்டு இறை அன்பு வாழ்க்கையில பெற்றுக்கொண்டாள். பெற்றுக்கொண்டதுனால அவள் என்ன செஞ்சார்? ஓடினாள். எங்கே ஓடினாள்? கடவுளுடைய இரக்கத்தை பறைசாற்றா. எங்க போனாள்? கிராமத்துக்கு போனார். கிராமத்துக்கு போயிட்டு என்ன சொன்னார்? என் தேவன், என் பாவங்களிலிருந்து என்னை விடுவித்த கடவுள், என் மீது இரக்கம் காண்பித்த தேவனே, ஏசப்பாவே, நீங்களும் காண வாருங்கள் என்று சொல்லி அழைத்து வருகிறாள். சமாரிய பெண். இரக்கம் நாம் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரிடமிருந்து? இயேசு கிறிஸ்துவிடமிருந்து. இயேசு கிறிஸ்துவிடமிருந்து இந்த தெய்வீக இரக்கத்தை பெற்றுக்கொண்டு உலகத்தின் மக்களே, இயேசு கிறிஸ்து தான். கிறிஸ்துவிடம் சென்றால் உன்னோட வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் மாறிவிடும். கிறிஸ்துவிடம் சென்றால் உன்னோட வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை நோய்களும் நீங்கிவிடும். கிறிஸ்துவிடம் சென்றால் உன்னோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உருவாகும். கிறிஸ்து இரக்கத்தின் ஆண்டவர் என்று நீ உலகத்திற்கு பறைசாற்றணும். நீ பெற்றுக்கொண்ட தெய்வீக இரக்கம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் இரக்கத்தின் ஆண்டவர் இந்த பரிசுத்தமான நாளில் நம்மிடம் எடுத்து சொல்லுகின்ற ஒரு முக்கியமான மறையுண்மை. ஆதலால் இன்று இந்த பரிசுத்த திருவிழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது இரக்கத்தின் ஆண்டவரிடம் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நிரந்தரம் தெய்வீக இரக்கம் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள, தெய்வீக இரக்கம் வாழ்க்கையில் அனுபவிக்க, தெய்வீக இரக்கம் மற்ற மக்களுக்கு வழங்க, இரக்கத்தின் தூதுவர்களாக எங்களை மாற்றும். புனித ஃபவுஸ்டீனா வழியாக தெய்வீக இரக்கம் நம் வாழ்க்கையில பெற வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். எபிரேய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 16வது இறைவசனம் உங்களுடைய சிந்தனைக்காக நான் தருகிறேன். ஆண்டவருடைய இரக்கத்தை பற்றி சொல்லப்பட்ட ஒரு இறைவசனம் தான். நமக்கு ஒரு தலைமை குரு உண்டு. இரக்கம் காட்ட முடியாதவர் அல்ல இந்த தலைமை குரு. பாவத்தை தவிர எல்லா விஷயங்களிலும் நம்மோடு ஒப்புரவானவர். தொடர்ந்து சொல்லப்படுகின்ற வார்த்தை முக்கியமானது தான். ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் இரக்கத்தின் இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. அதில் எல்லா மக்களும் என்ன செய்யணும்? இரக்கத்தின் இறை அரியணையை துணிவுடன். என் ஆண்டவர் என் மீது இறங்குவார். என் பாவங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் என் தேவன், என் கடவுள் என் மீது இறங்குவார், என்னை மன்னிப்பார், என்னை அரவணைப்பார். அவனிடம் அணுகிச் செல்வோம். அவனிடம் அணுகிச் சென்று தெய்வீக இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். புனித ஃபவுஸ்டீனாவே இந்த தேசத்திற்கு, இந்த உலகத்திற்கு வழங்கிய கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். புனித ஃபவுஸ்டீனாவோடு இணைந்து ஆண்டவனே, உமது தெய்வீக இரக்கத்தை நிரந்தரம் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு துணை புரியும் என்று ஜெபிப்போம். இந்த இறைவசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் கார்மேல் தியான இல்லத்தின் சார்பில இறை இரக்கத்தின் ஆண்டவருடைய திருவிழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இரக்கத்தின் ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.